அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் கலிகூறாதே, உன் தேவனை விட்டு சோரம் போனாய், தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய் என்று சொல்லி இங்கே ஓசியா தொடங்குகிறதை பார்க்கிறோம். நீ சோரம் போனாய், ஆகவே நீ மற்ற ஜனங்களைப் போல களி கூறாத, நீ சந்தோஷப்படாத, மகிழ்ச்சியாய் இராதே இஸ்ரவேலே என்று சொல்லுகிறார். நீ சோரம் போனாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது அறுவடையின் போது தானிய கட்டுகளையெல்லாம் போரடிக்கிற களங்களில் போடப்பட்டு அவைகள் அடிக்கப்படும், இல்லைன்னா கால்நடைகளினால் அவைகள் மிதிக்கப்படும். அப்போ தானியங்கள் தனியாக பிரிக்கப்பட்டு அந்த தானியங்கள் காற்றில் தூற்றப்படும் பொழுது பதரெல்லாம் பறந்து போயிடும், நல்ல தானியங்கள் கீழே விழும். அந்த நல்ல அறுவடை கிடைத்ததுனால மக்கள் செழுமையான தெய்வமாகிய பாகாலை அவர்கள் வழிபட்டு, இந்த பாகாலை வழிபட்டதின் நிமித்தமாகத்தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் அந்த பாகாலின் தெய்வங்களுக்கு கொடுத்தபடியினால் இங்கே ஓசியா நீ சோரம் போனாய் என்று சொல்லி ஓசியா புத்தகம் முழுவதிலும் இந்த காரியத்தையே சோரம் போனாய் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 3 அவர்கள் கர்த்தருடைய நாட்டில் குடியிருப்பதில்லை, எப்ராயிமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள், அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசம் என்பது அது கர்த்தருடைய தேசமாகும். யார் அதில் குடியிருக்கணும், யார் குடியிருக்கக்கூடாது என்பதை அவர்தான் தீர்மானம் எடுப்பார். அடிமைத்தனத்தை குறிப்பதற்காக இங்கே எகிப்து என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அசீரியா படையெடுப்பின் அந்த பலர் அசீரியாவுக்கு சிறைக்கதிகளாக சென்றனர், சிலர் எகிப்துக்கு அவர்கள் தப்பி ஓடி சென்றதை குறித்து நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல வசனம் 4 அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது செத்தவர்களின் நிமித்தம் எரேமியா 16:7 உண்டான துக்கத்தை ஆற்றுகிறதற்கு அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படவில்லை என்று சொல்லி, அதாவது ஒரு செத்தவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அப்பமானது துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம் என்று கொடுக்க சொல்லப்படுகிறது. தேற்றரவின் பாத்திரம் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுகூட அவர்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல ஓசியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வசனம் 5-6 அசீரியனுடைய படையெடுப்பானது பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும், மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மெம்பிஸ் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற பட்டணம் அன்றைக்கு மோப் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. பிரமிடுகள் அதிகமாக காணப்படக்கூடிய எகிப்தின் பிரமிடுகள், புகழ்வாய்ந்த பிரமிடுகள் காணப்படக்கூடிய பட்டணமாக அது இருக்கிறது. அதே போல வசனம் 7 விசாரிப்பின் நாட்கள் நீதியை சரிக்கட்டும் நாட்கள் என்று ஓசியா சொல்லுகிறார. மிகுதியான அக்கிரமம், மிகுதியான பகையினால அங்கே அவர்கள் செய்கிற பாவங்களின் நிமித்தமாக நான் விசாரிப்பின் நாட்களை அவர்களுடைய வாழ்க்கைகளை ஏற்படுத்துவேன், நீதியை சரி கட்டுகிற நாட்களை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியான அக்கிரமத்தினால, ஊழல்ல நிறைந்திருந்தபடியினால, மிகுதியான பகைகளில் நிறைந்திருந்தபடியினால தேவனுடைய வார்த்தைகளை பெற்றிருந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து முட்டாள் என்று அழைக்கிறவர்களாகவும், ஆவியை பெற்ற மனிதர்கள் சொல்லுகிற இந்த சிறையிருப்பின் தீர்க்க தரிசனங்களை அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது என்று சொல்லக்கூடியவர்களாகவும் காணப்பட்டார்கள். உடனே அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நியாய தீர்ப்புகள் நடக்கவில்லை என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்று அடுத்த வசனத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய மூப்பர்களும் தலைவர்களும் கூட, அதாவது எப்ராயிமின் அந்த அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், காவல்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு நீ வச்சிருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்ல, தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாக
தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான் என்று சொல்லி, அதாவது அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற காவல்காரர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே மக்களை கன்னிகளிலே விளைவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். தலைவர்கள் தேசத்தை சரியாக அவர்கள் வேதத்தை அறிந்து அதன்படி போதிக்க விரும்பாதபடி, ரட்சிப்பை போதிக்க விரும்பாதபடி அவர்கள் இருக்கிறபடியினால இன்றைக்கு அவர்கள் ஆத்தும ஆதாயத்தை விட்டுவிட்டு தற்பொருமை கொண்டவர்களாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் கிபியா அந்த பாவத்தை நினைப்பார், விசாரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிபியாவினுடைய மக்கள் தங்கள் ஊரில் ராத்தங்குகிறதற்கு அன்றைக்கு ஒரு லேவியனுடைய மனைவி வந்தால் அவளை இரவு முழுவதிலும் தவறாக நடத்தி அவளை மரணமடைய செய்தனர். இதனால் அந்த மக்கள் இஸ்ரவேலரால் தண்டிக்கப்பட்டது. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை இங்கே ஓசியா நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். அதே போலத்தான் கிபியாவின் நாட்களில் அந்த கிபியாவின் இடத்துல நடந்தது போலத்தான் இன்றைக்கும் இஸ்ரவேலில் நடக்கிறது. ஓசியா காலத்திலும் இஸ்ரவேல் யாவரும் கிபியாவின் மக்களை போன்று நடந்து கொள்வதனால அவர்களும் அதே போல தண்டனையை அடைவார்கள் என்கிறதை இங்கே ஓசியா உரைக்கிறதை பார்க்கிறோம். கிபியா என்பது சவுல் அரசனுடைய சொந்த ஊர். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26 பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அத்தனையாய் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு வனாந்தரத்தில் ஒரு திராட்சை குலை கிடைச்சா, விலையேறப்பட்ட ஒரு திராட்சை குலை கிடைச்சா எப்படி இருக்குமோ, அத்தி மரத்தில் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு முதல் தரம் பழுத்த பழம் கிடைச்சதுன்னா எவ்வளோ ருசிகரமாக இருக்குமோ, அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு இருந்தார்கள். ஆனால் இவர்கள் பாகால் பேயேர், அதாவது பேயேர் என்ற மலை மோவாப் தேசத்தில் இருந்தத, அந்த மலைவாழ் மக்கள் பாகால் பேயரை தெய்வமாக வழிபட்டு வந்தார்களே, அதை வழிபட ஆரம்பித்த மக்கள் பாகால் பேயரை தெய்வமாக கொண்டு வழிபட ஆரம்பித்து விட்டார்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கு கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வழிபாடுகளோடு கூட இணைந்த உபச்சாரத்தையும் அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டபடியினால என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1-9 வரையிலும் பார்க்கிறோம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாகால் பேயரை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அந்த தொழுகையை பற்றி கொண்டதின் நிமித்தமாக அவர்கள் விபச்சாரத்தையும் செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு ரிசல்ட் என்ன? அந்த என்னாகமும் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று பார்க்கிறோம். மனிதன் தான் நேசிப்பதை போன்று மாறக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய இருதயம் அந்த பாகால் பேயரை பற்றி கொண்டபடியினால, அந்த விபச்சாரத்தை பற்றி கொண்டபடியினால அதே போல மாறுகிறவனாக அவன் அங்கே பாவத்தை செய்து அங்கே பாவம் செய்த 24,000 பேர் அழிந்து போனதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனை போன்று மாறி, அதாவது அவருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடையும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. ஆகவே தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 11ஆம் வசனத்தில் எப்ராஹிமின் மகிமை ஒரு பறவையைப் போல பறந்து போகிறோம். பாகால் தெய்வத்தை வழிபடுகிறதுனால பிள்ளை பெறுகிறதில்லை. 12ஆம் வசனம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு போய்விட்டால் நமக்கு ஐயோ. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழும் வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை இந்த பகுதியானது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. 14ஆம் வசனத்தில் ஓசியா அங்கே ஒரு ஜெபம் செய்கிறார். விழுந்து போகிற கற்பம் பாலற்ற முளைகளை ஆண்டவரே இவர்களுக்கு கொடும் என்கிறது போல அவர் அந்த காரியங்களை குறித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது கில்காலில் தான் அங்கே பண்ணப்பட்டார். பல பலி செலுத்துகிற காரியங்களும் அந்த கில்காலில் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 15, 13ஆம் அதிகாரம் 18, 8-12 வரையிலும்
அங்கே கில்காலிலே பலி செலுத்தக்கூடிய ஒரு பலிபீடம் அமைக்கப்பட்டிருந்தது. நாளடைவில் அது பாகாலை வணங்குகிற இடமாக மாறிவிட்டபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை விட்டு விலகினபடினால நான் அவர்களை வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 16 அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். 17ஆம் வசனத்தில் அசீரிய மன்னரால் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலும் அதன் பின்பாக பல நிகழ்ச்சிகளில் சிதறடிக்கப்பட்ட யூதாவின் மக்களும் புற இனத்து மக்களிடையே இன்னும் வாழ்ந்து வருகின்றத வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறு கூட்டத்தினர் மாத்திரம் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி சென்று கர்த்தருடைய கிருபையினால கிபி 1948 மே 15 இஸ்ரவேல் என்ற நாட்டை உருவாக்கி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த நாட்டிலும் அரேபியர்கள் சேர்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விளைச்சல் இல்லாத செடிகளினுடைய வேர்கள் உலர்த்தப்படுவது போல நியாய தீர்ப்பு இவர்களை சந்திக்கும் என்று சொல்லி 9:16 சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் நம்மை நியாயம் தீர்த்துவிடும். நம்முடைய பாவங்கள் விளைச்சல் இல்லாத செடிகளைப் போல நம்மை மாற்றும் பொழுது நம்முடைய வேர்கள் முதலாக உலர்த்தப்பட்டு போய்விடும், நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும் என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பினுடைய செய்தியை இந்த அதிகாரத்திலே ஓசியா குறிப்பிடுகிறார். கிபியாவை போல நடந்த அந்த கொடூரமான பாவங்கள் இன்றைக்கு உன்னிடத்தில் காணப்படுகிறது. அந்த கில்காலிலே பலி செலுத்துகிற பலிபீடங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்நிய, அதாவது பாகாலுக்கு பலி செலுத்துகிற இடமாக அவைகள் மாறிப்போனபடியினால எப்ராஹிமினுடைய மகிமை, உன்மேல் தங்கியிருந்த கர்த்தருடைய மகிமையானது அது பறந்து போய்விடும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். கிபி 1948 ஒரு சிறு கூட்டம் மாத்திரம் சேர்ந்திருக்கிறார்கள். 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவர் முற்றிலுமாக உலகம் முழுவதிலும் இருந்து இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் ஒன்றாக கூட்டி சேர்ப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி பிடித்து அவரை போல மாறுகிறதற்கு, அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் அவரை போல மாறுகிறதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.